அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு காலையில் இருந்து தமிழ்நாட்டுடைய எல்லா ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் ஒரு செய்தி பரபரப்பாக இன்றைக்கு பேசப்பட்டது. வேறு ஒன்றும் இல்லை. மேலப்பாளையம் மாநகரில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் நடத்துகிற இந்த போராட்டத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த மேலப்பாளையம் பந்து நடத்தியது போல அனைத்து கட்சிகளும் அனைத்து கடைகளும் இன்றைக்கு இங்கே அடைக்கப்பட்டிருந்தது என்கிற செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. அந்த தலைப்பு செய்தியில சொல்லப்பட்டிருப்பது ஏதோ முஸ்லிம் கடைகள் மட்டும் அடைக்கப்பட்டிருக்கவில்லை, மாறாக இங்கே கூட பார்க்கலாம். ஆல்வின் எலக்ட்ரானிக்ஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது, சுஃபி கிஃப்ட் அண்ட் ஜெராக்ஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது, பீமா ஹோட்டல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வக்ஃபு உரிமையை மீட்டெடுப்பதற்கான இந்த போராட்டத்திற்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அணிதிரண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. எனது அருமை அன்பு சகோதரிகள், இன்றைக்கு புழுங்குகிற இந்த வெப்பத்திலே இன்றைக்கு வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ வக்ஃபு திருத்த சட்டத்திற்காக மட்டுமல்ல, பாழாய் போன இந்த பாரதிய ஜனதா அரசு என்றைக்கு அரியணையில் அமர்ந்ததோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை வீதிகளில் நின்று போராடுகிறவர்களாக இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கு நடைபெற்று இப்பொழுது ஒரு பாதி வெற்றி கிடைத்திருக்கிற சூழலை இன்றைக்கு பார்க்கிறோம். மீதி வெற்றி ஒரு வார காலத்தில் கிடைக்கும் என்பதாக நான் நினைக்கிறேன். எனவே ஒரு வார காலம் கழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை மேலப்பாளையம் அனைத்து அரசியல் கட்சிகள் அமைப்புகள் நடத்த வேண்டும். அது வக்ஃபு திருத்த சட்டம் ஒழிக்கப்பட்டது என்று சொல்லுகிற வெற்றி விழாவாக அந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, நாம் ஏதோ உணர்ச்சியோடு அதோட உற்சாகத்தோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் நீதி கிடைக்கிற போராட்டத்திற்காக உரிமை வேண்டி போராட்டத்தில் இன்றைக்கு நாம் திரண்டு நிற்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்த சிறுபான்மை சமூகம் வீதியை அடைப்பதன் விளைவாக, சாலைகளை நிறைத்ததன் விளைவாகத்தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு பாதி வெற்றியை தருகிற தீர்ப்பை தந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உச்ச நீதிமன்றங்களிலோ சட்டமன்றங்களிலோ பாராளுமன்றங்களிலோ நீதி என்றைக்கு கைவிடப்படுகிறதோ அன்றைக்கு மக்கள் மன்றத்திலே அந்த நீதியை வென்றெடுக்கிற திறமை இருக்கிறது என்று காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அங்கிருக்கிற அங்கு சொன்னீங்க, இன்றைக்கு ஒன்றிய அரசை ஆளுகிற மோடியினுடைய அரசு நானும் வகைகளில் இந்த முஸ்லிம் சமூகத்தை இன அழித்தொழிப்பு நடவடிக்கையை ஈடுபடுகிறது. இன அழித்தொழிப்பு நடவடிக்கை என்று சொன்னால் என்ன? முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே வாழவே கூடாது என்பதற்காக வேண்டி சட்டங்களை திட்டங்களை மட்டுமல்ல, கலவரங்களை நடத்தி அழித்தொழிக்கிற வேலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று பம்பாய், பாகல்பூர், மீரட், சூரத், பட்கல், தலசேரி, கோயம்புத்தூர், முசாஃபர் நகர் என்று சொல்லி இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கலவரங்கள் நடத்தப்படுகிறது. முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற முத்தலாக்கு சட்டம், அதுபோல சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டம், அதுபோல இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டம், இதை கொண்டு வரவிருக்கிற பொது சிவில் சட்டம் என்று சொல்லி சட்டங்களின் மூலமாக நம்மை அழிக்க நினைக்கிறார்கள். மூன்றாவதாக முஸ்லிம்களை அடித்தே கொலை செய்கிற லிஞ்சிங் என்று சொல்லுகிற வகையில் 38 பேரை மாட்டிறைச்சிக்காக அடித்துக் கொள்கிற நடவடிக்கையை பார்க்கிறோம். நான்காவதாக அரசாங்கங்களே களமிறங்கி குற்றம் செய்தார்கள் என்று சொல்லி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களில் முஸ்லிம்களுடைய வீடுகளை, கடைகளை புல்டோசர் கொண்டு நொறுக்குகிற நடவடிக்கை எடுக்கிறார்கள். இந்த நான்கின் வழியாக சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை இந்த நாட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும், அழித்தொழித்திட வேண்டும் என்று நினைத்தால் உண்மையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லுகிற 20 கோடி முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு மட்டுமல்ல, எங்களது உரிமைகளை கூட உங்களால் பிடுங்க இயலாது என்பதை அறவழியிலான போராட்டத்தின் முஸ்லிம் சமூகம் நிரூபித்து பார்க்கும் என்பதற்கு இலக்கானத்தால் எத்தனையோ வழிகளை சந்தித்திருந்தாலும் வீட்டிற்கு ஒருவர் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். மேலப்பாளையம்
நம்மை நோக்கி எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை திட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் இறைவனுடைய உதவியை கொண்டு நாம் முறியடிப்போம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். காபாவுடைய ஆலயத்தை அன்றைக்கு இடிப்பதற்காக முயற்சி செய்த பொழுது அபாபீகள் என்று சொல்லுகிற பறவையை கொண்டு காபாவை காத்ததாக திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதுபோல அபாபீல்களாக ஒரு இன்ச் வக்ஃப் இடத்தை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோம். ஒரு முறை வக்ஃப் செய்து விட்டால் இந்த உலகம் உள்ளளவும் அது வக்ஃப் சொத்துத்தான் என்பதை நிரூபிக்கிற வகையில் ஒவ்வொருவரும் ஜனநாயக அடிப்படையில் போராடுவோம். நம்முடைய உரிமையை வென்றெடுப்போம். இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்தை விட்டுக் கொடுக்கிற உரிமை எவருக்கும் இல்லை என்பதை இந்த நாட்டிலே நிரூபித்து அதற்காக போராடுவோம். மாறுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.